அனைவருக்கும் வணக்கம். நான் கிருஷ்ணகிரி குகை காளியம்மன் ஆலயத்தில் எல்லம்மன் திருக்கோயில் அமைஞ்சிருக்குது. கிருஷ்ணகிரி குகை காளினாலே சக்தி வாய்ந்த இடம்னு சொல்லலாம். அப்பேற்பட்ட இடத்துல பார்த்தாக்கா ஐயா அமர்ந்திருக்கிறாரு. அமர்ந்த இடத்துல குகை காளி கருப்பன் பெயர் பெற்று இன்னைக்கு இந்த இடத்துல உட்காந்து எத்தனையோ மக்களுடைய பிரச்சனை எல்லாம் தீர்வடைஞ்சு இன்னைக்கு எவ்வளோ சந்தோஷத்தை கொடுத்துருக்கிறார். இருந்தாலும் இன்னைக்கு பார்த்தாக்கா பௌர்ணமி தினன்றதுனால அவருக்கு ஆகாரம் கொடுத்து, அவருக்கு படையல் போட்டு, அவருக்கு என்னென்ன சேர வேண்டிய அத்தனை பொருள்களும் கொடுத்து என்னுடைய பக்தர்கள் பார்த்தாக்க அவருக்கு மிக சிறப்பான அளவில் இன்றைக்கி அபிஷேகம் ஆராதனைலாம் பண்ணி இன்றைக்கி பண்ணியிருக்கு. ரொம்ப சந்தோஷம். அதே போல் இந்த இடத்துல வேண்டிக்கினாக்க தீராத பிரச்சனை எல்லாம், தீராத கடன் பிரச்சனையும் இந்த மண்ணு மெரிச்சு இவர் வேண்டிக்கினாக்க தீர்த்து வைக்கிறாங்க. அதே போல் இன்னைக்கு வராத ஒரு கடன், வராத ஒரு பண காசெல்லாம் பார்த்தாக்க இந்த மண்ணை மெரிச்சு வேண்டிக்கினாக்க வர வச்சு கொடுக்குறாங்க. சொத்து பிரச்சனை இருந்தாலும் சரி தீர்வு கொடுக்குறாங்க. மாங்கல்யம் தடையாக இருந்தாலும் முடிச்சு கொடுக்குறாங்க. குழந்தை வரம் கேட்குறோம், குழந்தை வரம் கொடுக்குறாங்க. எப்பேற்பட்ட பிரச்சனை இருந்தாலும் இந்த மண்ணில் வேண்டிக்கினாக்க தொழிலே அமையல, தொழில் என்னுடைய வியாபாரம் முடக்கம் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லும் பொழுது கூட இந்த மண்ணை மிதித்து ஐயா வேண்டிக்கினாக்க கோகாளியம்மன் வேண்டிக்கினாக்க இன்னைக்கு எப்பேற்பட்டதும் முடிச்சு கொடுக்குறாங்க. இந்த ஒவ்வொரு அமாவாசை 3 அமாவாசை இந்த மண்ணை மிதித்து ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் தீர்வு கொடுத்துருக்குறாங்க. அதே போல் இந்த சக்தி வாய்ந்த அம்மனை வேண்டிக்கங்க, தீராத பிரச்சனை எல்லாம் தீர்த்து வைப்பாங்கன்றது இதன் மூலிமா நான் தெளிப்படுத்துகிறேன். நன்றி, வணக்கம். கைதான தட்டு சொல்கிறாங்க.